ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சென்னை ஏர்போர்ட் லான்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த வழியாக தான் போகணும். இப்போ நம்ம போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் லான்ச். இது டெர்மினல் 3 கிட்ட இருக்குது. செக்யூரிட்டி செக் முடிஞ்ச பிறகு டெர்மினல் 3 கிட்ட இந்த லான்ச் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ் இப்படி தான் போகணும். திஸ் இஸ் அ வே. ரொம்ப அழகாக இருந்தது. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போகும்போது அந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லைட்டிங்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லான்ச்சில் பார்த்தீங்கன்னா விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. டெர்மினல் 1 வந்து டொமஸ்டிக், டெர்மினல் 3 வந்து இன்டர்நேஷ்னல். நம்ம பார்த்தோம்னா சாசேஜ் இருக்குது, பேக் டொமேட்டோஸ், கார்ன் சீஸ் இருக்குது, அப்புறம் பேக்கடு டொமேட்டோஸில் அதை இருக்குது, சாம்பார், இட்லி, அதுக்கப்புறம் சாலட், பொங்கல், சாம்பார், ஃப்ரூட் சாலடும் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, கார்ன்ஃப்ளேக்ஸ், ப்ரெட், க்ராக்கரி ஐட்டம், எல்லாமே க்ராக்கரி ஐட்டம் தான். ஃப்ரெஷ் ஜூஸும் வச்சுருந்தாங்க, கேன் ஜூஸும் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் இதுதான் நாங்கள் கொண்டு வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப் டு 4 years வரைக்கும் சில்ட்ரன்ஸ் அலவுடு. இங்கே மேக்ஸிமம் வந்து 3 hours நம்ம ஸ்டே பண்ணலாம். டிக்கெட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும்தான் இது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கு மட்டும்தான். இந்த டெர்மினல்ஸில் ட்ராவல் கிளப் லான்ச் வந்து டெர்மினல் 3 கிட்ட இருக்கிறது இன்டர்நேஷ்னல் லான்ச். இது டெர்மினல் 1 கிட்ட இருக்கிற லான்ச் வந்து அது டொமஸ்டிக் லான்ச். இது வந்து இன்டர்நேஷ்னல் லான்ச். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லைட்டிங்ஸ்லாம். இப்போ ரீசண்டாக வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே இருக்க இன்டீரியர் எல்லாமே பாருங்கள். லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருந்தது. நம்ம என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. எல்லாமே பிராண்டட் ஐட்டம் இருந்துச்சு. இங்கே வந்து காஃபி மோர் இருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லான்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம அமௌண்ட் 2 rupees பே பண்ணால் போதும். நம்மளுக்கு இந்த லான்ச்சை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது இருந்தாலும் என்ன கார்டு கொடுத்துருக்காங்க, அதாவது விசா, மாஸ்டர் கார்டு இருந்தால் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இந்த லான்ச் அசஸ் பண்ணுற டைமிங் வந்து 3 AM to 8 PM வரைக்கும் நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது லொக்கேஷன் கரெக்டாக பார்த்திங்கன்னா டெர்மினல் 3 நியர் கேட் 11 ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ட்ராவல் கிளப் லான்ச்சில் டொமஸ்டிக்கும் இருக்குது, இன்டர்நேஷ்னலாக இருக்குது. அதே போல் ஏர் இண்டியா மகாராஜா லான்ச்சில் டொமஸ்டிக்கும் இருக்குது, இன்டர்நேஷ்னலும் இருக்குது. இது எல்லாமே வந்து டொமஸ்டிக் எல்லாம் டெர்மினல் 1 and 4 கிட்ட இருக்குது. இன்டர்நேஷ்னல் வந்து டெர்மினல் 3 and 2 கிட்ட இருக்குது.
ஸோ அதை நம்ம போனோம்னா நைஸ் நம்ம ஏர்போர்ட் ஆக்சஸ் ஆக்சுவலி பண்ணிக்கலாம். நியூலி ரெனோவேட்டட் ஏர்போர்ட். ஸோ இப்போ நம்ம கேட் கிட்ட போகிறோம். வந்திருக்கு. நம்மளோட ஃப்ளைட்டோட டைமிங் வந்து 9:50 எத்தியார். ஸோ இப்போ நம்ம வந்து டிபார்ச்சர் கேட் கிட்ட போகிறோம். போட்டிருக்காங்க. KFC இருக்கு. இது போகிறதுலேயே நம்ம வந்து நிறையா KFC, அதுக்கப்புறம் வந்து ஆனந்த பவன், பிரியாணி ஷாப்ஸ் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து லான்ச் ஆக்சஸ் பண்ண முடியாதவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்க. என்ன வேணுமோ அதை நம்ம ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு கிளம்பலாம். இப்போ நம்ம கேட் கிட்ட வந்தாச்சு. இப்போ செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஃப்ளைட்குள்ளே போகிறோம். பாருங்கள், எத்தியாட் ஃப்ளைட்குள்ளே போகிறோம். இங்கெல்லாம் லைனாக இருக்குது. உள்ளே வந்தாச்சு. சீட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் சிம்பிளி ஜியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.